அனைவருக்கும் வணக்கம். சட்டப்பேரவை வாசலில் சத்தங்கள் பல கேட்டாலும் மக்களின் வீட்டுக்குள் செல்லும் செய்தியே முக்கியம் என்று விஜய் அவர்கள் உரைத்தார். அடுப்பின் நெருப்புக்கு விலையேற்றம் வழி கொடுத்தால் அந்த சுமையை குறைக்க அன்னபூரணி சூப்பர் 6 வந்தது. பொங்கல் முதல் நடைமுறை. ஆண்டுக்கு 3 இலவச எரிவாயு சிலிண்டர்கள் 2.5 லட்சம் வரை ஆண்டு வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கு உதவி. இதற்காக ஆண்டுதோறும் 4000 கோடி ஒதுக்கீடு. அடுப்பில் இருந்து அடுத்ததாக வந்தது சாலை வெற்றி பயணம். அக்டோபர் 2 முதல் மாநகரம் கடந்து மாவட்டம் செல்லும் பாதையிலும் விரைவு டீலக்ஸ் பேருந்துகளிலும் மகளிருக்கும் திருநங்கைகளுக்கும் கட்டணமில்லா பயணம். பயண எண்ணிக்கைக்கு வரம்பில்லை, வருமான உச்சவரம்பும் இல்லை. பயணம் என்பது செலவல்ல, உரிமை என்ற புதிய பார்வை. பின்னர் வந்தது வளர்ச்சியின் மிகப்பெரிய கேள்வி. பரந்தூர் விமான நிலையம் வேண்டும், ஆனால் விவசாயியின் வயல் வளர்ச்சிக்கான விலையாகிவிடக் கூடாது. அதனால் பரந்தூர் திட்டம் கைவிடப்படும் என்று அறிவிப்பு. மாற்று இடங்கள் ஆய்வு செய்யப்படும் என்றும் மீனம்பாக்கம் விமான நிலையத்தை விரிவாக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் கூறப்பட்டது. இங்கே ஒரு கேள்வியும் இருக்கிறது. விவசாய நிலம் காப்பது நிச்சயம் வரவேற்க வேண்டிய முடிவு. ஆனால் தமிழ்நாட்டின் எதிர்கால விமான போக்குவரத்து வளர்ச்சிக்கு மாற்று திட்டம் எவ்வளவு வேகமாக வரும்? மண்ணும் காக்க வேண்டும், முன்னேற்றமும் நிற்கக்கூடாது. அதுதான் இந்த முடிவின் உண்மையான சவால். ஆனால் இன்று பேரவையில் திட்டங்களை தாண்டி ஒரு வேதனையான காட்சியும் பேசப்பட்டது. கருத்து வேறுபாடு இருக்கலாம், கொள்கை மோதல் இருக்கலாம், அரசியல் விமர்சனம் இருக்கலாம். ஆனால் ஒருவரின் பதவியை விமர்சிப்பது வேறு, ஒருவரின் தன்மானத்தை காயப்படுத்துவது வேறு. முதல்வர் விஜய் அவர்களை நோக்கி திமுக சட்டமன்ற உறுப்பினர் துரை சந்திரசேகரன் அவர்கள் தகாத வார்த்தைகளை பயன்படுத்தியதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. அமைச்சர் கீர்த்தனா குறித்தும் அவர் மரியாதையற்ற முறையில் பேசியதாக அதே செய்திகள் தெரிவிக்கின்றன. அரசியல் என்பது எதிரிகளை அழிப்பதற்கான ஆயுதம் அல்ல, எதிர்கருத்தை எதிர்கொள்வதற்கான ஜனநாயக மேடை. விஜய் அவர்களை விமர்சியுங்கள், அவரது திட்டங்களை கேள்வி கேளுங்கள், நிதியை ஆய்வு செய்யுங்கள், நடைமுறையை சுட்டிக்காட்டுங்கள். ஆனால் வார்த்தைக்கு எல்லை இருக்கட்டும், விமர்சனத்திற்கு நாகரிகம் இருக்கட்டும். கீர்த்தனா அவர்கள் ஒரு அமைச்சர், அவரது நிர்வாகத்தை விமர்சிக்கலாம், அவரது முடிவுகளை எதிர்க்கலாம். ஆனால் ஒரு பெண்ணின் மரியாதையை அரசியல் மேடையில் யாரும் பணயம் வைக்க கூடாது. இன்று விஜய் சொன்ன செய்தி ஒன்று: சிலிண்டர் சமையலறையின் சுமையை குறைக்கட்டும், வெற்றி பயணம் பயணத்தின் செலவை குறைக்கட்டும், பரந்தூர் முடிவு விவசாயியின் கண்ணீரை துடைக்கட்டும். ஆனால் அறிவிப்பு திட்டமாக வேண்டும், திட்டம் செயலாக வேண்டும், செயல் பலனாக வேண்டும். அப்போதுதான் பேரவையில் எழுந்த வார்த்தைகள் மக்களின் வாழ்க்கையில் வரலாறாக எழுதப்படும். விஜய் அவர்களுக்கு ஆதரவு என்றால் கண்மூடித்தனமான பாராட்டு மட்டும் அல்ல, அவரது நல்ல முடிவை வரவேற்பதும், தவறாக தோன்றுவதை கேள்வி கேட்பதும், மக்களின் நலனையே முதன்மையாக வைப்பதும் தான். இன்று பேரவையில் ஒரு நாள் முடிந்தது. ஆனால் தமிழக மக்களின் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கியதா? அதற்கான பதிலை அறிவிப்புகள் சொல்லாது, அதன் விளைவுகள் தான் சொல்லும். உங்கள் கருத்துகள் வரவேற்கப்படுகின்றன. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரபாகரன். நன்றி.